ஸ்ரீ குருப்யோ நமஹா. வாக்கில் வன்மையும் செல்வாக்கும் பெற்றிட அபிராமி அந்தாதியின் இந்த 26வது பாடலை பாட வேண்டும். ஏத்தும் அடியவரீரேழுலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமழ் பூங்கடம்பு சாத்தும் குழலணங்கே மணம் நாரும் நின் தாளினைக்கென் நாத்தங்கு புன்மொழி பேரியவாறு நகையுடைத்தே. இனி இதன் விளக்கத்தை பார்ப்போம். அம்பிகையை அனைத்து தேவர்களும் துதிக்கிறார்கள். அப்படி உயர்நிலையில் உள்ள அவர்களே உன்னை துதிக்கும் பொழுது கீழ்நிலையில் உள்ள அடியேன் உன்னை துதிக்காமல் இருக்கலாமா என்று பட்டர் அபிராமியிடம் கேட்கிறார். அபிராமி பட்டர் திதியின் விதியை மாற்றி அமாவாசை அன்று மதியை சந்திரன் தோன்றச் செய்தார். இத்தகைய பெரிய செயல்களெல்லாம் அபிராமியை ஏத்தினதால் தான் கிடைத்த ஏற்றங்கள் என்று நாம் பொருள் கொள்ளலாம்.